நாங்கள் எங்கே கேட்டோம், 12 சீட் நாங்கள்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு பதறாரு. கலைஞர் அவர்களே ஒரு முறை மதிமுக எனக்கு பிறகும் திராவிடத்தையும் சமூக நீதியும் பேசுன்னு முரசொலியில் எழுதியிருக்கிறார். மல்லை சத்யா அவர்கள் இறங்கி அவர் சிகரெட் பீடியெல்லாம் வித்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சிக்கிற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைக்க தன்னுடைய துணை பொதுச் செயலாளராக ஒரு தலித் சமுதாயத்தில், இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. கட்சியில் இன்னைக்கு இருக்கிறவங்களோட வெளியே போனவங்க லிஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபாகரனுக்கு மாத்தையா செய்த துரோகம் போல மல்லை சத்யா எனக்கு செய்துவிட்டார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியதால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த நான் துரோகி என்று பல ஊடகங்களுக்கு கண்ணீர் மல்க மல்லை சத்யா அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். இது மதிமுகவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மல்லை சத்யாவின் அடுத்த நகர்வு என்னவாய் இருக்கும், இது பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் மல்லை சத்யா மேலே வைக்கிறார். வெளிநாடுகளுக்கு என்னை கேட்காம போறாரு, என்ன தவறா பேசுறவங்க கூட கூட்டணியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டு வைத்தாலும் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க கூட அதிகமாக தொடர்பில் இருக்காரு மல்லை சத்யாங்கிறதா வைகோ வைக்கப்படுற முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கு. மதிமுக இருந்து வெளியே போன நிறைய பேர் திமுகவில் தான் இருக்காங்க. மதிமுகவும் திமுக கூட்டணியில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? மல்லை சத்யா அவர்களும் நான் மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களோடு நான் பேசாமல் இல்லை அப்படின்னு ஒரு மறுக்கல, அதாவது அவர் பேசிட்டு தான் இருந்திருக்கிறேன்றதை மறைமுகமாக சொல்கிறாரு. இதில் கடந்த காலத்தில் நம்ம ஒரு பெரிய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டியதில் மதிமுக அப்படின்றதே ஒரு சிறிய ஒரு கட்சியாக, அதாவது திமுகவினுடைய ஒரு மாவட்ட அல்லது ஒரு மாநில பொறுப்பு வகிக்கிறவர்கள் நிகழ்ந்துக்கிற மாதிரி தான் திரு வைகோ அவர்களும் துரை வைகோ அவர்களும் நடந்துக்கிறாங்க. அதாவது நாங்கள் எங்கே கேட்டோம், 12 சீட் நாங்கள்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு பதறாரு ஒரு கூட்டணி. ஆமாங்க, கேட்டவரே திரும்ப பதறாரு. ஆமாம், வைகோ அவர்களே பதறாரு. நான் கூட்டணி கட்சி நாங்கள் கேட்குறது என்ன தப்பு, திரும்ப அவர்கள் கேட்குறாரு நாங்கள் அதிகமாக கேட்போம், கம்யூனிஸ்ட் கேட்குறோம். ஆமாம், நாங்கள் கேட்குறோம், கொடுக்குறதும் கொடுக்காத அவங்களோட விஷயம். நாங்கள் கேட்டு கொடுக்கவில்லை என்றாலும் இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்கிறார். அதை சொல்வதற்கு கூட திரு வைகோ அவர்கள் தயக்க முடிகிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்புலமாக இருந்து வந்தவர், தமிழ்நாட்டின் உரிமைகள் குறித்து அத்தனையும் பேசி கட்சியை முன்னெடுத்தவர். திமுகவிலிருந்து ஒரு இப்போ அதிமுக பிரிந்தது, அதற்கு பிறகு மதிமுக பிரிந்தது, இப்படி அதற்கு பிறகு தோன்றிய சில கட்சிகள் எல்லாமே திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் முன்னெடுத்து கட்சிகளை நடத்தியிருந்த பொழுது கலைஞர் அவர்களே ஒரு முறை தனக்கு பிறகு திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுக்கிற ஒரு கட்சி தலைவராக யார் இருப்பான்னு அப்போ மிகப்பெரிய அளவில் 2 பேருக்கும் ஒரு பகை உணர்ச்சியோடு போயிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே மதிமுக எனக்கு பிறகும் திராவிடத்தையும் சமூக நீதியும் பேசுன்னு அவர் முரசொலியில் எழுதியிருக்கிறார். இந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்றவர் இவர் இப்போ சமீபத்தில் ஒரு நான் அதிமுகவோட பொடாவில் இருந்துட்டு நான் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது தவறுன்றார். இதுக்கு முன்னால் மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்தை முன்னெடுத்திருந்தது தவறுன்னார். நாங்கள் திமுகவோடு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போல அவங்க வந்தாங்க, அதை தவறுன்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறார். இப்படி ஒரு காலகட்டத்திற்கு அவர் எடுத்த முடிவுகள் எத்தனையுமே பின்னொரு காலம் கடந்து தவறுன்னு அவர் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு அவர். ஆமாம், அந்த மாதிரி இப்போ தவறு. ஃபொடாவில் நான் 19-18 மாதங்கள் நான் இருந்ததுக்கு பிறகு அந்த கட்சியோடு போய் கூட்டணி வச்சது தவறு. அப்போ கூட அந்த ப்ரெஸ் மீட்டு நான் கவனித்தது நினைவு இருக்கிறது. அப்போது செல்வி ஜெயலலிதா மேலே தவறு கிடையாது, இந்த ஃபொடாவை கொண்டு வந்த மத்திய அரசு தான் தப்புன்னு பேசினார். இதே பாராளுமன்றத்தில் இவர் தான் ஆதரித்து பல மணி நேரம் பேசுவார். ஃபோடாவை கொண்டு வந்து அது இந்த எல்லை பாதுகாப்பு இதுக்காக கொண்டு வராங்க. அவர் அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் அவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த அந்த சட்டத்தை நேற்றும் புலிகளை ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளைக்கும் ஆதரிப்பேன் அப்படின்னு பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவர் 18 மாதம் இருந்தார். பின்வாங்கல, ஜாமீன் கூட போடல. இப்படி வரலாறுலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி மாத்தியாவை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போது இருக்கிற அந்த காலகட்டத்திலையுமே கூட என்றைக்குமே அந்த உணர்வாளர்கள், அதாவது 2000 வரைக்கும் இருந்த ஒரு புலிகளினுடைய உன்னிப்பாக கவனித்தது ஒன்று வேறு. அதுக்கப்புறம் 2008-9 அந்த அங்கே அழிப்பு போராட்டம், ஈழப்போரினுடைய முடிவு, இந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு எழுச்சி வேறு.
இப்போ 2020க்கு பிறகு அந்த ஈழ அரசியல்ன்றது நமக்கு தொடர்பு இல்லை, பெரிய அளவில் நமக்கு கனெக்டிவ் இல்லை. அவங்களே பேச வேணான்றாங்க. நான் பல அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் இப்போ முன்ன சீமானை தவிர ஏன் நீங்கள்லாம் யாரும் தீவிரமாக இப்போ பேசுறதில்ல அப்படின்னா அவங்களே கேட்டுக்கிறாங்கப்பா, வேணாம் நீங்கள் வந்து எங்களுக்காக ஆதரவு தளமாக பேசுவது எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறதுன்னு அவங்க பேசுகிறதாக பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் மாத்தையாவை உதாரணமாக ஏன் காட்டுறாரு? அப்படி காட்டுவதன் வழியாக இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட மாதிரியே இவர் இங்கே அவருக்கு ஒரு பெரிய மதிமுகவில் அங்கீகாரம் இல்லை. தொடர்ந்த ஒரு பேட்டிகளில் அவர் 4-5 வருடங்களாக தனக்கு மதிமுகவுக்கும் ஒரு முரண்பாடு நிகழ்வதாக, அதில் குறிப்பாக துரை வைகோ வந்த பிறகு இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் அப்படியே வருது. அது வந்து என்னென்னா, மதிமுகவில் கடந்த காலங்களில் செஞ்சி ராமச்சந்திரன் உட்பட எல் கணேசன், கண்ணப்பன் போன்றவர்களுக்கெல்லாம் அவர் வந்து இணையமைச்சர் பதவிகள்லாம் பெற்றிருந்தோம். ஆமாம், மத்திய இணையமைச்சர் பதவியெல்லாம் பெற்றிருந்தார். இவங்கெல்லாம் போய் நிதியமைச்சர் பதவி வச்சுருந்தாங்க. செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் மத்திய இணை நிதியமைச்சர் பதவி வச்சுருந்தார். அப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ இன்றைக்கி திமுகவில் தான் இருக்கிறாங்க. இவர் கூட்டணி திமுகவில் தான் இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க இங்கிருந்து போனவர்களோட இவர் வந்து தொடர்பு வச்சுருக்கிறாருன்னா எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க பேசிகிட்டு இருக்கிறது எப்படி இவருக்கு பிரச்சனையாக இருக்கும்? அதாவது நான் உற்று கவனித்த வரைக்கும் அவர் மல்லை சமத்தியா வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இது ஈகோ ப்ராப்ளம் தான். இவர்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, இவங்களோட தொடர்பு. இப்போ இதற்கு முன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இவர் முன்னணியில் இருக்கிறாங்க. அப்புறம் சில தொடர்புகளை வந்து மல்லை சமத்தியாவுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கட்சியில் ஒருத்தர் பயணிக்கிறாரு, பலரும் கட்சியிலேருந்து வெளியேற பிறகும் கூட அவர் இருக்கிறாரு. இதை தாண்டி இவர் வந்து இப்போது ஒரு பண்பாட்டு குழு அப்படி இப்படின்னு அவர் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறாரு. அப்போது அந்த மாதிரியான கான்ட்ராக்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் துரை வைக்கோக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கான அங்கீகாரம் அந்த கட்சியினுடைய தலைவர் பையன் அப்படின்ற அந்த அங்கீகாரம் கிடைச்சாலும் போகிற இடங்கள்லாம் நிச்சயமாக அதெல்லாம் கிடைக்கும், அந்த மரியாதை எல்லாமே கிடைச்சாலும் கூட இவர் வந்து இவருக்கு வந்து அந்த கட்சியினருக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளித்தொடர்புகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு தொடர்பும் ஒரு நற்பெயரும் அப்படின்றது வந்து இவருக்கு இருக்குது. இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தார். இப்போ இன்னும் ரொம்ப மல்லை சத்யா அவர்கள் இறங்கி அவர் சிகரெட் பீடியெல்லாம் விற்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சிக்கிற அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்து ஒரு தாக்க துவங்கிட்டு. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து இப்போ இலங்கை தொடர்புடைய விஷயங்கள் அல்லது அந்த தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும், அதாவது தனியிலம்ன்றது வந்து ஒரு கைவிடப்பட்டிருந்தாலும் பண்பாட்டு ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல உறவுகளை அவர் பேணுவதில் மல்லை சத்யாவும் நல்ல ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல வாசிக்கக்கூடிய இருக்கிற ஒரு தற்காப்பு கலைகள் எல்லாம் அவர் வந்து நிறைய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார். அப்படி இருக்கிற அவர் வந்து வெளிநாட்டு தொடர்புகளில் அவர் இருக்கிற பொழுது அந்த வெளிநாட்டு தொடர்புகளை துண்டிக்கிறதுக்காக தான் மாத்தையான்ற பேரை அவர் யூஸ் பண்ணுறார். அந்த கன்னடா வாழ் தமிழர்கள் அங்கிருந்து அதை ஈழத் தமிழர்களினுடைய இவருக்கு இருக்கிற ஒரு நல்லுணர்வுகளை அங்கே துண்டிக்கிறதுக்கு தான் இதை அவர் திரு மல்லை சத்யாவே சொல்கிறார், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அதே நேரத்தில் இங்கே அவர் பார்க்குற பொழுது இவர் திரு எல் முருகன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வாஜ்பாய் காலத்தில் எங்களோட அமைச்சரவையில் இருந்தவரோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி பேசிகிட்டு இருக்கிற கட்சி நிச்சயமாக மதிமுக தான். அப்போது அவங்க இப்போ எல்லா ஊடகங்களும் எல்லா விமர்சகர்களுமே பிஜேபி நோக்கி ஒரு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கணிக்கிறாங்க. ஏன்னா 2006 தேர்தலில் பார்த்திங்கன்னா அவருடைய கடைசி ஒரு பேரணி கூட்டணியில் வரைக்கும் திருச்சியில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் திமுகவில் வைகோ அவர்களுக்கு பேனர்லாம் வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாநாட்டு மேடைக்கு அவர் வரல, அப்படியே ஏடிஎம்கேவுக்கு போயிடுறாரு. அந்த அளவுக்கு அவர் டக்குன்னு மாறிப்பார். தேர்தல் களங்கள் நெருங்கி வருகிற பொழுது அவருடைய திட்டம் எது வேணாலும் இருக்கலாம். திராவிட கட்சிகளோட முக்கியமான கொள்கையை சமூக நீதினு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து திராவிட கட்சிகளில் வந்து தலித்துகளுக்கு புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தால் கூட அவங்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. மதிமுகவை வந்து மல்லை சத்யா ஒரு தலித் என்பதால் தான் புறக்கணிக்கப்படுறாரு, அவருக்கு உரிய ஒரு பிரதிநிதித்துவம் தரப்படுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இல்லை, அவர் வந்து இப்போ கட்சியை கட்டமைக்கும் பொழுது கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இவங்கவுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போது இப்போ இதுதான் அவர் கூட தன்னை பற்றி ஜாதிய ரீதியாக, அதாவது தன் வகிக்கிற துணை பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து நான் கூட திரு துரை வைகோவுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னபோது நீ எப்படி கொடுக்கலாம், நீ என்ன வந்து உன்னுடைய பதவிக்கு ஒருத்தர் போனார்னா இன்னொரு பட்டியல் சமூகத்தில் தான் வரணும் அப்படின்னு திரு வைகோ சொன்னதை தன் காயப்படுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு கட்சியினுடைய தனக்கு அடுத்த நிலையில் ஒரு தலித் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். யார்? வைகோ நினைக்கிறார். அவ்வளோதான். அந்த பதவி வந்து
நீ விட்டு கொடுத்தா இதில் எப்படி துரை வைக்கோன்னு நீயும் அவரும் ஒன்றா அவர் அந்த சிந்தனையில் வந்து சொல்ல அதை வந்து இப்போ இங்கே எல்லா ஊடகங்களும் தவறாக புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது, ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் வந்து ஒரு பட்டியல் சமூகம், ஒரு பழங்குடியினர், அதில் பெண்கள் அப்படின்னு அந்த பதவிக்கு இவங்க தான் வரணும் அப்படின்னு ஒரு நிர்ணயிச்சுக்கிறாங்கல்ல. அது ஒரு பைலா மாதிரி அவர்களும் அவர் கட்சியில் வந்து தனக்கு நான் துணை பொதுச் செயலாளர் கட்சி அதுதான் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் சில கட்சியில் காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சிகள் எல்லாம் தலைவர் தான் அவர்களுக்கு தான் வலுவான சக்தி வாய்ந்ததாக எல்லா நடவடிக்கைகளும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து தலைவருக்கு இருக்கும். இங்கே திராவிட கட்சிகள் எல்லாம் பொதுச் செயலாளருக்கு தான் அந்த பதவி இருக்கும். அது நீங்கள் அதிமுக, திமுக இவங்க எல்லாமே அந்த மாதிரி வடிவமைச்சாங்க. அந்த வகையில் தான் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைக்கு தன்னுடைய துணை பொதுச் செயலாளராக எப்பொழுதும் வந்து ஒரு தலித் சமுதாயத்தில் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் அவங்க அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும், அவங்க வந்து பட்டியல் சமுதாயமாக இருக்கணும். அப்போ நீ எப்படி ஒரு பதவி விட்டுட்டு நீ போகிறேன்னா அந்த இடத்துக்கு ஒரு பட்டியல் சமுதாயம் தான் வரணுமே தவிர நீ வந்து அப்படி உடனே நீ தூக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தலைவராகவும் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் திரு வைகோ அவர்கள் சொல்கிறாருடைய நிச்சயமாக வேறு எந்த குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லலாம். அவருக்கு ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு தகவல் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார், பேசுனது பிறகு தவறுன்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்குமே தவிர திரு வைகோ அவர்கள் அவரெல்லாம் வந்து ஜாதிய கண்ணோட்டத்தில் வந்து நிச்சயமாக நடந்துக்கணும். மதிமுகவில் வந்து கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முத்துரத்னம் திருப்பூர் பல்லட தொகுதி அவர் வந்து திமுகவில் போய் சேர்றாரு. அங்கே வந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் கூட்டணி கட்சியிலிருந்து வந்தால் கூட நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. மல்லை சத்யா அவர்கள் திமுகவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் திமுகவை நோக்கி அவர் நகர்வதற்கு வாய்ப்புகள் மதிமுக முழுமையாக திமுக விட்டு வெளியேறிய பிறகு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரியான முடிவு அவர் ஏற்கனவே 2 வருடங்கள் அவர் முத்துரத்தினம் வந்து முன்னாலேயே கட்சியிலேருந்து அவர் போயிட்டு தான் சொல்கிறாங்க. இவர்கள் நீக்கிட்டு செயல்பாடுகள் இல்லாமல் ஒரு ஆஃப்லைனில் இருந்து தான் வச்சுக்குவோம். அவரை கூட கட்சியில் ஒரு தினசரி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோடு கீழ்மட்ட நிலையில் இருக்கிறவங்க அதை தொடர்பு கொண்டு பேசி அவரை சேர்த்திக்கலாமா வேணாம் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமே திரு செந்தில் பாலாஜி மூலியமாக முத்துரத்தினம் போய் கட்சியில் சேர்றாரு. அப்படி சேருவதற்கு அந்த கட்சி வந்து தலைமை இசையும் தெரிவிக்குது. அப்படின்னா இங்கே வந்து திரு துரை வைகோ பேசினது தான் நாங்கள் 12 சீட் அன்னைக்கு அவர் பேசின தொண்ணி அப்படின்றது வந்து பார்த்தா திமுகவை நோக்கி எங்களுக்கு வந்து மேலவை தராதது வருத்தம் தான் அப்படின்றது உட்பட அவர் திமுகவுக்கு ஒரு அழுத்த 12 சீட்டு கொடுத்தா தான் ஒரு 8 சீட்டு எங்களால் வெற்றி பெற முடியும். அப்படி 8 சீட்டு நாங்கள் வெற்றி பெற்றால் தான் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றத நோக்கி அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி சம்பந்தமாக அந்த கூட்டணி தலைவர்களோடு பேசியதை ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதுனால நான் சொன்னேன் முத்துரத்தினத்தை சேர்த்தோன்னே அவர்களுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே போல் மலை சத்யா அவர்கள் வந்து இப்போ இவங்க மெல்ல இப்போ முருகன் அவர்கள் வெளிப்படையாக வெளியில் பேசுகிறார். நாங்கள் வந்து இந்த மாதிரி வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு கூட்டணி கட்சி அவர்களை மாதிரி அப்படி சொல்கிறது போது பார்த்தா நீங்கள் அப்படி போகிறீங்களா? அதுலேயும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் எங்களை வந்து வேல்யூ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு யார் பிடிக்கலையோ அந்த இடத்துல நாங்கள் போய் அப்படி தானே ஆக முடியுன்ற வார்த்தைகள் எல்லாம் துரை வைகோ ஆஃப்லைனில் உதிர்த்ததாகவும் இந்த விஷயம் வந்து திமுகவினுடைய தலைமைக்கு சென்றதாகவும் அதனால் அவங்க வந்து மல்லை சத்யாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க. மல்லை சத்யா வந்து அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குன்னு அவரை வச்சே இவங்க கார்னர் பண்ணுறாங்க. நீங்கள் இவர் நீங்கள் போய்வீங்களா? ஆனால் தினசரி இவரோடு தொடர்பில் இருந்தவர்ன்றது அவர் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து ஒரு எடுத்து இவங்க சொல்கிறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு போனாங்க இங்கே அதை விட வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஜாதிய பாகுபாடு பற்றி கூட ஒரு கேள்வி கேட்டீங்க. அது மாதிரி இருக்கும்போது இவர் வந்து தன்னுடைய சமுதாயம் சேர்ந்த இன்றைக்கி முன்னணி இயக்குநர்கள் எல்லாத்தையும் இவர் சந்திக்கிறார். அதை வந்து இந்த கட்சி சேர்ந்த யாரோ ஒருத்தர் வந்து பதிவிடுறார். அந்த பதிவிடுறது கண்டிக்கலை அப்படின்றது தான் திரு மலை சத்யா அவர்களுடைய குறைபாடாக இருக்குது. அதனால் அந்த கூட்டணி வந்து போகிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி எதுவுமே இன்றைய நிலையில் எல்லோரும் வந்து பிஜேபிக்கு ஒரு போயிடுவார், யாரும் மறுக்கவே முடியாது, போனாலும் போயிடுவார். 2006 தேர்தலில் திமுகவினுடைய கடைசி தேர்தல் கூட்டணி தலைவர்களுடைய மாநாடு நிகழ்கிறது திருச்சியில். அந்த மாநாட்டில் எல்லாருடைய கட்டோட்டும் வைக்கப்படுகிறது, திரு வைகோ அவர்கள் கட்டோட்டும் வைக்கப்படுகிறது. அந்த மாலை 7 மணி வரைக்கும் அங்கே பேசிட்டு இருந்தவர் அடுத்த நாள் அந்த மேடைக்கு வராமல் அதிமுக கூட்டணிக்கு சென்ற வரலாறெல்லாம் இறுதியாக முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. ஆமாம் திரு வைகோ அவர்களுக்கு உண்டு. அதனால் இது இப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். அவர் எப்போ வேணாலும் அவர் மாற்றி பேசுவார். இன்றைக்கி பேசுனது நாளைக்கு நான் தவறுன்னு கூட ஒரு டக்குன்னு அவர் சொல்லுவார். அதனால் மல்லை சத்யான்றது இப்போ அந்த கட்சி வந்து அவங்களும் மிக குறுகிய அளவில் தான் இருக்கிறாங்க. அது மல்லை சத்யா கட்சியில் இன்றைக்கி இருக்கிறவங்களோட வெளியே போனவங்க லிஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி திரண்ட கூட்டம்லாம் பெரிய கூட்டம், அந்த கூட்டம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கி மதிமுகலாம் பேசுபொருளாக இருக்கிறதே பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். அது குறைச்சி சொல்ல அவங்களெல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி கட்சியினுடைய
பல தலைவர்களும் கொள்கை பேரும் அவர் சங்கொலின்ற பத்திரிகைலாம் இன்றைக்கி அப்படி விற்பனை ஆனதில்லை. இன்றைக்கி எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரியல. முரசொலியாவது இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால வந்து வாங்குறாங்க. கலைஞரே ஒரு முறை சொன்னார், நான் யாவனும் படிக்கிறது இல்லைன்னு அவரே வருத்தப்பட்டதாகலாம் இருக்குது. இதெல்லாம் அப்படி இருக்கிற பொழுது மதிமுகவே ஏற்கனவே இது வந்து அருகி சிறுகி வந்துட்டு இருக்குது. மல்லைசத்தியாவிடம் அவர் நடந்து 6 சீட்டு கூட இருக்காது. இவரு மல்லைசத்தியாவை நடந்து கொள்கிற விதம் பார்த்து வைகோவினுடைய கடைசிகள் இன்னைக்கு வந்து இன்னொரு வாரிசு பிரச்சனை தனியாக பேச பாமகவை பற்றி சொல்லணும். ஆனால் மதிமுக எப்படி வந்து ஒரு ஸ்டாலின் மேலே பழிய போட்டார், எனக்கு எதிரி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ரொம்ப ஆவேசமாக சொன்னார். இன்னைக்கு 2021 தேர்தலே கூட்டணி வச்சார். முதல்ல இந்த மக்கள் நல கூட்டணியிலேருந்து பிரிந்து திருமாவர்கள் வெளியே போன போது கடுமையாக சார்னார். அப்புறம் இவருமே அங்கே போய் சேர்ந்தார். இப்போ வந்து மதிமுக மிக நிச்சயமாக இன்னும் ஒரு ஊரில் ஒரு பழமொழி கழுது தெரிஞ்சு கட்டெரும்பான கதைனும். கழுது எவ்வளோ பெரிய உருவம், அது கட்டெரும்பா. கிட்டத்தட்ட மதிமுகவும் அந்த நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மல்லைசத்தியாவோட அடுத்த நகர்வுகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.